ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து சூடாக இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் போட்டிருப்போம், பழைய சாதம் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு ஒரு மெத்தடில் போட்டிருப்பேன். அதே மெத்தடில் தான் இன்றைக்கி பழைய சாதமும் தாளித்து வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியானது, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி என் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சேனல்லே வீடியோ ஃபார்மேட்டில் பொட்டுக்கடலை குருமா இருக்கும். ஆக்சுவலாக அந்த பொட்டுக்கடலை குருமா ரெசிபி தான் இது. ஸோ இதையும் என் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்லி கஞ்சி இன்றைக்கி மார்னிங் வந்து வச்சோம். ஸோ அந்த பார்லி கஞ்சி தான் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ அதுவும் இன்றைக்கி செஞ்சுருக்கு. பிள்ளைகளுக்கு வந்து இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த பழைய சாதம் தாளித்தது, கஞ்சி எல்லாம் வச்சோம். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதாங்க. ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், பட் நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் கார்டில் வந்து நான் பழைய சாதம் தாளித்ததையும் அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை குருமாவையும் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க சாப்பிட்லாம்.